மகாபரிவாலே சரணம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதீனாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத காமகோட்டி பீட்டிம் உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசே. மகாபரிவா வைபவத்தில் எத்தனையோ மகிமைகளை பார்த்துட்டுருக்கோம். இதில் முக்கியமாக இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம், அனுஷ பெரிவாளோட ஜென்ம நட்சத்திரம். அன்றைக்கி ஒரு ரெக்கார்டிங் கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுன்ட்டு, அதுவும் நல்ல விஷயமாக போய் சேரணுமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் புக்கில் கரெக்டாக இந்த மகிமை வந்தது. இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமாகவும் அவசியம் தேவைப்படுற ஒரு மெசேஜ் இன்றைக்கி போய் சேரணும்னு நினச்சேன். இதை கேட்குறவா நிறைய பேருக்கு சொல்லுங்கோ. ஸோ தட் இந்த யங்கர் ஜென்ரேஷன் கொஞ்சம் பொறுத்துண்டு பொறுமையாக குருத்தனம் பண்ணி நல்லபடியாக இருக்கணும். இப்போ பயமே எல்லாருக்கும் அதான் இருக்குது. கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சேர்ந்து நல்லபடியாக இருக்கணும் கடைசி வரைக்கும்னுங்கிற பிரார்த்தனை தான் நான் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகும்போதும். அப்படி ஒரு மகாபரிவா வைபவம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மகாபரிவா நிறையா பாத யாத்திரையெல்லாம் போயிட்டு மடத்துக்கு வந்திருந்த சமயம் ஒரு தடவை அவர் தரிசனத்துக்கு இருக்கார். அப்போது எல்லாம் அவாவாளோட அபிலாஷைகள், அவாவாளோட குறைகள் எல்லாத்தையும் வந்து ஏதோ சொல்லிவிட்டு எல்லாருக்கும் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் பெரிவா ஒதுக்குவா. யாரையும் தள்ளி நில்லுன்னு சொல்ல மாட்டா. அவாவாளுக்கு உண்டான ரெமெடி கொடுத்துட்டுருக்கா. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு அப்பா அம்மா, ஒரு பொண்ணு ஒன்று, அந்த பொண்ணோட முகத்தில் ஒரு சோகம் இருக்குது. எல்லாருமே கவனிக்கிறா. அப்படி இருக்கும்போது திடீர்னு பரபரன்னு பெரியவா சொல்கிறா, அவளை இங்கே வர சொல்லு அப்படிங்கிறா. வரிசையில் நிற்கிறவாளை அவளை இங்கே வர சொல்லுன்னு கரெக்டாக சொல்கிறா. அவள் அப்பா அம்மா பொண்ணு கிட்டக்க வரா. வந்ததும் பெரியவா சொல்கிறா, வேறு எதுவுமே கேட்கல, என்ன எதெல்லாம் கேட்கல, நீ முதல்ல காமாட்சி கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடும் அப்படிங்கிற. அம்பாளுக்கு முதல்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்கிற. உடனே அவள் பரபரன்னு அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து கிளம்புறா. பெரியவா சொல்கிறா, அவள் மட்டும் போகட்டும்ன்ட்டா, நீங்கள் இங்கேயே இருங்கோன்ட்டா. சரி, அந்த பொண்ணு போயாச்சு. இங்கே எதுக்கு என்னன்னு ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. இங்கே எல்லாம் வரிசைக்கு அவள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு மணி நேரம் கழித்து அந்த பொண்ணு அர்ச்சனை பண்ண தட்டோட திரும்பி வரா. அவள் கூட ஒரு இளைஞனும் வருகிறாள். அதை பார்த்துக்க 2 பேருமா தரிசனத்துக்கு வரா. வந்ததும் உள்ள அவள் பெரியவகிட்ட வரும்போதே பெரியவா சொல்லிட்டா, என்ன காமாட்சி தரிசனம் ஆச்சா? இனிமேல் விவாகரத்துக்கு வேலையில், விவாகரத்தை ரத்து பண்ணியாச்சு, அப்படி தானே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அவளுக்கு அந்த பொண்ணுக்கு கண்ணில் தண்ணி கொட்டுறது. இது எத்தனை வருஷம், பெரியவா சித்தியாகியே 30-35 வருஷம் ஆகிடுத்து. அதுக்கு முன்னாடி 30 வருஷம் முன்னாடி, அந்த காலத்துலேயே ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட, அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு கதை இது. அப்போவே இந்த விவாகரத்து வரைக்கும் போயிருக்கான்னா அது எவ்வளவு காலங்கள் மாறினதாக இருக்கணும்னு. இப்போ இன்னும் மோசமான ட்ரெண்டு. ஆனால் நம்ம தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். கொஞ்சம் பொறுமையும் பக்குவமும் வேணும். வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்குங்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். பெரியவா வேறு ஒன்றும் சொல்ல, ரத்தம் எடுத்து இனிமேல் நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொதுப்படையாக சொல்லிவிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு நான் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு அந்தண்டை வந்துட்டு அப்போ தான் அவள் நடந்ததை சொல்கிறா. எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் தான் ஆறுது. நாங்கள் கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈகோ பிரச்சனை தாங்கலை. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒத்துக்கும் போல் ரொம்ப இதுவானதும் 1.5 வருஷத்துலேயே நாங்கள் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். நாளைக்கு அதுக்கு தீர்ப்பு. ஆனால் எனக்கு 1 வாரமாகவே மண்டை குடைச்சல் ரொம்ப தாங்கலை. சரி, இது என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிறப்போ சரி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். அப்போ பெரியவா இந்த மாதிரி க்யூவில் நிற்கிற என்னை கூப்பிட்டு காமாட்சி கோயிலுக்கு உடனடியாக போய் அர்ச்சனை பண்ணிட்டு வான்னு சொன்னால்,
சரி நான் அர்ச்சனை தட்டை வாங்கிட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாங்கிக்கிறப்ப எல்லாம் வாங்கிட்டார். அர்ச்சனை பண்ணிட்டு திரும்பி கொண்டு வந்து தட்டை கொடுக்கும்போது 2 பேருமா சேர்ந்து வாங்கிக்கோங்கிற. நான் அது வரைக்கும் காமாட்சியை தான் பார்த்துட்டு இருந்தேன். யார் என்னன்னு தெரியவே தெரியாது. அவர் 2 பேருமா சேர்ந்து வைக்கணும். யாரை சொல்கிறாரோ திரும்பி பார்த்தா எங்கள் ஆத்துக்கார் அங்கே நிற்கிறவரை கூப்பிட்றவர். அவருக்கு எப்படி நாங்கள் தம்பதின்னு தெரியும், அதுவும் தெரியாது. 2 பேருமா சேர்ந்து வாங்கிக்கோங்கன்னதும் அது காமாட்சிக்கே நாங்கள் பிரியறதுல இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அவள் அனுகிரகத்தில் இனிமேல் பூரணமாக நல்ல விதமாக மனசு ஒப்பி நாங்கள் வாழ்வோங்கிறது எங்களுக்கு அது புரிஞ்சுது. இதுக்காக தான் பெரியவா அந்த சொல்லாமல் சொல்லி இங்கே அனுப்பி வச்சுருக்கா, அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கண்ணில் அவ்வளோ தண்ணியோட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த பொண்ணு வாத்துக்காரமே மாற்றி மாற்றி சொல்கிறா. விட்டு கொடுத்து போகாததுனால எவ்வளோ மனசு கஷ்டங்கள். அதுக்கு பெத்தவா எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா, இல்லை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவா கேள்விகள், இல்லை அத்தனை ஒரு விஷயங்கள். ஏன்னா ஒரு தடவை ஒரு மனசு ஒரு ஈடுபட்ட விஷயம் இன்னொரு இடத்துல லைக்காது. அது என்ன சண்டை பூசலாக இருந்தாலும் அது அப்படியே வளரும். அதுதான் சொல்லுவா சின்னவாலாம், செடியாக நடுறது வேற, மரமாக நடுறது வேற. மரமாக நட்டால் பிடிக்குமா? பிடிக்காது. அதனால தான் ரொம்ப பால்ய விவாகம்னு இல்லை, ஒரு 20-22 வயசு, 25 மேக்ஸிமம் 25 வயசுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுட்டாக்க அவளுக்கு அங்கே போய் ஒரு பற்றுதல் வரும். அது அவள் அந்த குடும்பத்தோடையே இல்லைனாலும் இப்போல்லாம் ஆத்துக்காரோடையே சேர்ந்துருக்கணுமேங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. அதுதான் அதெல்லாம் தெரிஞ்சு தான் உணர்ந்து தான் பெரியவா எதை எப்படி பண்ணணுங்கிறத பூடகமாக தான் சொல்லுவாள். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிண்டு இதுக்காக தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிண்டு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். ஒரு குடும்பங்கிறது ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஆணி வேர். பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சொசைட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால் எந்த ஒரு முடிவு மோசமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் யாரும் அதை யோசித்து இது எல்லாரோட இதுலேயும் பார்த்து நடந்துக்கிறது கொஞ்சம் உசிதமாக படும். மனசு வருத்தம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதெல்லாத்தையும் நம்ம பொருட்டாக நினச்சிக்காம எல்லாருக்கும் நல்லதாகிற மாதிரி மனசுக்கு எல்லாருக்கும் இது பண்ணுற மாதிரி சாதகமாக இருக்கிற மாதிரி எடுக்கணுங்கிறதுக்காக தான் பெரியவா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கா. உட்காந்து பேசினா தீர்வு கிடைக்காத விஷயமே கிடையாது. உட்காந்து பேசினா எல்லாத்துக்கும் முடிவு உண்டு, நல்ல முடிவாகவே கிடைக்கும். அதனால் இந்த காலத்து குழந்தைகளுக்கு பெரியவா அப்போவே இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. இன்றைக்குமே அது மாங்கல்ய பலம் வேணும்னாலும் சரி, ஒருத்தருக்கொருத்தர் ஒத்து போய் சமரசமாக போகணும். எதுவாக இருந்தாலுமே அம்பாளோட அனுகிரகம் பூரணமாக வேணும். அது காமாட்சிக்கு அது நிச்சயமாக பூரணமாக கிடைக்கும். அது என்னோடய அனுபவத்தில் நிறையா பார்த்துருக்கேன். எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறத இது மூலமாக தெரிவிச்சுண்டு, எவ்வளோ தூரம் பெரிவாள் நம்ம மகா பெரிவாள்னு இல்லாமல் ஆற்றுல இருக்கிற பெரிவா இல்லாமல் மனசு கஷ்டப்படாமல் எல்லோரும் சௌஜன்யமாக இருக்கிறதுக்கு இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ், இந்த காலத்து பொண்ணுகள் பையன்கள் எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு இது மூலமாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். மகா பெரிவாளே சரணம்.